யாருங்க அந்த 4 பேர்? எதுக்கு எடுத்தாலும் 4 பேர் அதை சொல்லுவாங்க, 4 பேர் இதை சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுவாங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த 4 பேரை பற்றியே பேசுகிறாங்க. அந்த 4 பேர் பேச்சை கேட்டால் நீங்கள் என்ன கதி ஆவீங்க? உங்களுடைய குடும்ப நிலைமை என்ன ஆகும்? உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 4 பேர் பேச்சை கேட்டால் என்ன கதி ஆகுங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேட்டுக்குங்க. 4 பேரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஒரு அப்பனும் பிள்ளையும் பக்கத்து ஊரில் போய் ஒரு கழுதையை விலைக்கு வாங்கிட்டு கொண்டு வராங்க. அந்த காலத்திலலாம் வாகன வசதி அது இதெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் நடந்து போகணும், நடந்தே வரணும். அப்படிதான். அப்படி இருக்கும்பொழுது அந்த கழுதையை கயிறு கட்டி 2 பேரும் அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எதிரில் ஒரு நபர் வரார். அவர் அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு, கழுதையும் பார்க்குறாரு. ஏன்பா இவ்வளோ வெயிலாக இருக்குதே, நிழல் கூட கிடையாது, வெயிலில் போய் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. கழுதை வந்து பொதி சுமக்கிறது தான் கழுதை. யாராவது ஒருத்தர் அதில் அமர்ந்து போகலாம் இல்லையா, ஒருத்தர் உட்காந்து போகலாம் இல்லையா அப்படின்னு முதல் நபர் சொல்கிறார். ஆமாம், அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது, நம்ம ஏன் கழுதை மேலே உட்காந்து போகக்கூடாது அப்படின்ட்டு அப்பங்காரன் பிள்ளைய கழுதை மேலே உட்கார வச்சு இவர் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கார். கொஞ்ச தூரம் போனோடனே எதிரில் 2வது நபர் வர்றார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த 3 பேரையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, ஏப்பா அவரோ வயசானவர், அவர் காலில் செருப்பு கூட இல்லாமல் வெயிலில் அப்படி கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. தம்பி, நீ வாலிப பையன் தானே, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு தானே உனக்கு, நீ நடந்து வரலாம்ல, அப்பாவை நடக்க வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நீ முதல்ல இறங்கு, அப்பாவை கழுது மேலே உட்கார வச்சு நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு 2வது நபர் சொல்கிறார். உடனே அந்த நபர் பேச்சு கேட்டு பையன் இறங்கிட்டான், அப்பாவை கழுது மேலே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போன உடனே 3வது நபர் வர்றார். அவர் என்ன தெரியுமா, அதே மாதிரி தான் பார்த்துட்டு, ஏப்பா கழுதை பொதி சுமக்கக்கூடியது,